தூத்துக்குடிக்கு தாமிரபரணி ஆற்றுல இருந்து, அதாவது மோட்டார் மூலம், அதாவது மின்சாரம் வருவதற்கு முன்னால, அ ஆயில் மோட்டார் மூலம் 38 கிலோமீட்டர் வந்து தண்ணீர் கொண்டு போவதற்காக, லண்டன்ல இருந்து ராஸ்தத இயந்திரம் கொண்டு வந்திருக்கு. அது இன்னும் இருக்கு. அது எத்தன பேருக்கு தெரியும்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன தூத்துக்குடி, வல்லநாடு இந்த இடையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அடிக்கடி இந்த குடிநீர் திட்டத்த பத்தி பேசிட்டு இருப்போம். 1ஆம் கூட்டு குடிநீர் திட்டம், 2ஆம் கூட்டு குடிநீர் திட்டம், 4 வகையான கூட்டு குடிநீர் திட்டம் இன்றைக்கு வந்து தூத்துக்குடிக்கு போகுது. ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடிப்பதற்கே நன்றாக இருக்காது. அதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கிணத்துல தான் தண்ணி எடுக்கணும். அது உப்பு தண்ணியா இருக்கும். அதை குடித்தால் வந்து நோய் வரும். பிளேக் நோய், அப்புறம் காலரா நோயெல்லாம் வரும். இதிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தில வந்து எப்படியாவது தூத்துக்குடிக்கு குடி தண்ணீர கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி பலரும் படாத பாடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப தான் ரா. பகதூர் என்று ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்ட குருஸ் பெர்னாந்து அவர்கள் வந்து நகராட்சியினுடைய சேர்மனாக வராங்க. கிட்டத்தட்ட இவங்க 1909ஆம் ஆண்டு சேர்மனா வராங்க. அதுக்கு பிறகு 5 கட்டத்துல வந்து அவங்க சேர்மனா இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படியாவது தூத்துக்குடிக்கு தண்ணீர கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி மிகவும் பயங்கரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா, கோரம்பள்ளம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த வாய்க்கால் மூலமா வரக்கூடிய தண்ணீர எடுத்து மண்பாண்டங்கள் உள்பட பல விஷயங்கள அந்த பகுதியில அவங்க தண்ணீர் கொண்டு போய் தூத்துக்குடி மக்களுக்கு குடுத்துருக்காங்க. அது போதுமானதாக இல்ல. அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இலங்கையில இருந்து தோணிகள் மூலம் குடி தண்ணீர் கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுக்கு குடுத்துருக்காங்க. கடம்பூர்ல ரயில் மூலம் தண்ணிய கொண்டு வந்து அதையும் தூத்துக்குடி மக்களுக்கு குடுத்துருக்காங்க. இதுவும் போதுமானதாக இல்ல. சுகாதாரமற்ற தண்ணீர் இருக்குது. என்ன செய்யலாம்? அப்படி ஒரு நீண்ட கால திட்டத்த வந்து அவர் வந்து ஏற்படுத்துறாரு. அந்த நீண்ட கால திட்டத்தின் பயனாக தான் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருடைய அரசோட இணைந்து அவர் வந்து ஒரு அருமையான திட்டத்தை செயல்படுத்துறாரு. இதற்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொன்னா, வல்லநாடு பகுதியில் இருக்கக்கூடிய அகரம் அப்படிங்கக்கூடிய இடம். இந்த அகரத்துல ஒரு பெரிய ஒரு 32 ஏக்கர் இடத்த, ஒரு பள்ளமான இடத்த வந்து சுத்தி அலைகள் கட்டி அந்த இடத்த உயர்த்தி, அந்த இடம் உயரமாக்கி, அந்த உயரத்திற்கு தக்க வல்லநாடு மலையினுடைய உயரத்தையும் ஈக்குவல் பண்ணி, அங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இயந்திரங்கள் ஒரு 4 இயந்திரங்கள கப்பல் மூலமா லண்டன்ல இருந்து கொண்டு வராரு. இது வந்து கொண்டு வந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1914 அந்த காலகட்டத்தில தான் இந்த திட்டம் போடுறாங்க. இத இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இதற்கான ஒரு ₹18,00,000 தொகையும் வந்து அ ம நகராட்சி மூலமா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அ உலகப் போர் வந்துருது. அந்த உலகப் போர் வந்த உடனே இந்த திட்டம்லாம் தடைபடுது. தடைப்பட்ட காலத்தினால திரும்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது தடபட அப்படியே இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 1928ல 28,00,000 அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய தொகைய வந்து ஏற்பாடு பண்ணி மிக பிரம்மாண்டமாக கப்பல் மூலமா லண்டன்ல இருந்து அந்த இயந்திரத்த கொண்டு வராங்க. 4 இயந்திரம். இந்த 4 இயந்திரம் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்துக்குள்ள வந்து ஒரு 5 இடத்துல வந்து கிணறு போடுறாங்க. இந்த கிணற வந்து இப்பவும் அத எத கிணறுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கடிகார கிணறு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடிகார கிணறுல இருந்து வரக்கூடிய ஊற்று தண்ணீர இன்றைக்கு குடிச்சாலும், தேவாமிர்தத்த குடிச்ச மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வடிகட்டி கொண்டு வரக்கூடிய அந்த குடிநீர் க குழாய வந்து தாமிரபரணியில அமைத்து, அதற்கு பிறகு அத வந்து குழாய் மூலமா கொண்டு வந்து, இந்த முதல்ல இருக்கக்கூடிய மோட்டார். இது வந்து மின்சாரத்தால இயங்குற மோட்டார் இல்ல. இது வந்து ஆயில் மோட்டார். அந்த ஆயில் மோட்டார் எப்படின்னா, முதல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா விசை. அந்த விசை மூலமாக இயங்கப்பட்ட விசையை கொண்டு இயந்திரத்தை இயக்கி, அதற்கப்புறம் எதிர்த்தால இருக்கக்கூடிய இயந்திரத்தை இயங்கி, 4 இயந்திரத்தையும் மொத்தமாக இயக்கி, கிட்டத்தட்ட சொல்லப்போனா 38 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு தண்ணீரை இறைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பிரம்மாண்டமான ஒரு திட்டம். இங்கிலாந்துல இருந்து நிறைய வெள்ளைக்கார அதிகாரிகள்லாம் இத வந்து பார்த்து வியந்து போற்றியிருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இன்றைக்கு வந்து நம்ம ஒரு கட்டிடத்த வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில கட்டினோம்னா, சீக்கிரமா வெடிப்பு விழுந்துருது. அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்துருது. ஆனா, இன்றைக்கு 85 ஆண்டுகளுக்கு முன்னால் இதற்காக கட்டப்பட்ட இந்த இயந்திரங்கள் வைப்பதற்காக கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான அந்த கட்டிடம் கம்பீரமா இருக்கு. அது கம்பீரமாக இருக்கதோட மட்டும் இல்லாம, அன்னைக்கு வல்லநாட்டு பகுதியில அங்க தண்ணீர் இறைக்கும்போது வரக்கூடிய சத்தம், டப 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 டபன்னு வருகின்ற சத்தத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வல்லநாடு வரைக்கும் கேட்குமாம். அந்த அளவுக்கு அந்த சத்தம் பயங்கரமா இருக்குமாம். அதோட மட்டும் இல்லாம, அங்க வேலை செய்றவங்களுக்கு செவித்திறன் இல்லாமலே போயிருமாம். காது கேட்காமலே போயிருமாம். அந்த அளவுக்கு அங்க வேலை பார்த்தவங்க நெறைய பேர் செவிடாயிருக்காங்க. அப்படி இருந்தும் தூத்துக்குடிக்கு தண்ணீர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வேலைய வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. உள்ள பகுதியில பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீர் வரக்கூடிய இடம், அந்த தண்ணீர் வரக்கூடிய இடத்துல இருந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த இங்கிலாந்திலிருந்து இதற்காக
வெளிநாட்டுக்காரங்க வந்து குடியிருந்து அதற்கான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. இந்த வேலைகளை எல்லாம் பார்ப்பதற்காக அந்த காலத்திலே பார்த்தா குதிரை வண்டியில வந்து நம்ம ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்து வந்து வந்துருவாராம். வந்து அவர் வந்து தன்னுடைய சேவைக்காக இங்கேயே கிடந்த மக்களுக்கு எப்படியாவது குடி தண்ணீரை குடுத்துறணும் அப்படின்னு சொல்லி, இங்க இருந்து நீரேற்று நிலையமா கொண்டு போயி, கரெக்ட்டா வல்லநாடு மலையில மேல் இடத்துல வந்து அந்த நீரேற்று நிலையம் வைத்து, அங்க இருந்து தண்ணிய வந்து அவரு தூத்துக்குடிக்கு குடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இன்னைக்கு தூத்துக்குடியில இருக்கக்கூடிய மக்களுக்கு 4 வகையான தண்ணீர் போகுது. நம்மளுடைய தூத்துக்குடி மாநகர தந்தையாக இருக்கக்கூடிய ஜெகன் பெரியசாமி பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒருக்க இந்த நீரேற்று நிலையங்களுக்கு வந்துருந்தார். நீரேற்று நிலையங்களுக்கு வந்து அந்த 4 இடத்தில் இருந்து போகக்கூடிய தண்ணீர் வந்து எங்கேயாவது உடைப்பு ஏற்பட்டால், அவரே பக்கத்துல நின்னு அந்த தண்ணீரை வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. இது இந்த காலம். இந்த காலத்துல இவரு ஜெகன் பெரியசாமி எந்த அளவுக்கு மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செயல்படுறாரோ, அந்த காலத்திலயும் அதே மாரி தான் ராவ் பகதூர் அப்படிங்கக்கூடிய குருஸ் பர்னாந்து வந்து அந்த செயல்பாட வந்து எடுத்திருக்காரு. அது 1928ல ஆரம்பித்த இந்த பணி கிட்டத்தட்ட 32ல தான் முடிஞ்சிருக்கு. 1932ல தான் முடிஞ்சிருக்கு. இந்த இயந்திரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இயந்திரங்கள் வந்து 1927ல கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த இயந்திரத்துல இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த இதை நம்ம கிர்லோஸ்கர் அப்படிங்கக்கூடிய இங்கிலாந்தை சேர்ந்த லண்டனை சேர்ந்த மிக அருமையான கம்பெனி தான் அந்த இதை செஞ்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அதற்காக அவங்க பயன்படுத்திய குழாய்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குழாய்கள்லாம் அங்கங்க கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த இயந்திரத்தை வந்து இன்றைக்கு நம்ம தூக்கி கூட வெளியே கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக அந்த இடத்துல அந்த இயந்திரம் இருக்குது. அவங்க குடியிருக்கிறதுக்கான மக்கள், அந்த குடியிருக்கிறதுக்கான சூப்பர்வைசர் இருக்கக்கூடியது, குடியிருப்பு அந்த இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்கிறதுக்கு, இதெல்லாம் குடியிருப்பு வேற தனியா கட்டியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த இடமே ஒரு சொர்க்க பூமி போல இருக்கிறது. இதற்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த இடம் எனக்கு இயற்கையாவே ஒரு சொர்க்க பூமியாக இருக்கிறது. தூத்துக்குடி மாநகரத்துக்கு முதலில் தண்ணீர் கொடுத்த தாமிரபரணி தண்ணீர் கொடுத்த ஒரு இடம் அல்லவா? அந்த இடம் எப்படி இருக்கும்? இதை தான் நாங்க வந்து ஒரு கோரிக்கையா வந்து இன்னைக்கு நம்ம மாநகர தந்தை தூத்துக்குடி மாநகர தந்தை ஜெகன் பெரியசாமி ஐயா கிட்ட ஒரு கோரிக்கையா வைத்தோம். இந்த இடம் நமது மக்கள் எல்லோருக்கும் தெரியணும். இதை வந்து ஒரு நினைவு சின்னமாக நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், தூத்துக்குடி மாநகருக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு இடம் இருந்தது. இப்படிதான் முதல்ல தோணியிலும் நம்ம ரயிலிலும் தண்ணீர் கொண்டு வந்த காலத்தை மாற்றி இந்த மாதிரி நாங்க தாங்கமரையிலிருந்து தண்ணீர் கொண்டு போனோம் என்று மக்களுக்கு தெரிய வைப்பதற்காக இதை ஒரு நினைவு சின்னமாக மாற்ற வேண்டும் அப்படி என்று சொன்னோம். உடனே அவரும் சரி என்று சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் இந்த இடம் வந்து ஒரு நினைவு சின்னமாக மாறும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமது பகுதி மக்கள் எல்லாம் பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இந்த இயந்திரங்கள் இருக்கும். இந்த இயந்திரங்களை பார்த்து நாம் மட்டும் பெருமைப்பட மாட்டோம், உலக நாடுகளே பெருமைப்படும். அந்த காலம் விரைவில் வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த வள்ளலாட்டு நீர்த்தேக்கத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.